உங்களோட ஆண் குட்டிக்கு நெறிக்காது போல இருக்குது, என்னோட பெண் குட்டிக்கு அந்த காது மாதிரி தானே இருக்குது. இது சாதாரணம் தானா, கிராஸ்ன்னு சொல்கிறாங்களே உண்மையா? நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆக வேணாம் ப்ரோ. மனுஷங்களை எடுத்துக்கோங்களேன், மனுஷங்களோட காது பாருங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ மனுஷங்களை கிராஸ் நான் சொல்ல முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நெறிக்காது, குத்துக்காது, மடிக்காது இப்படின்னு வெரைட்டியாக சொல்லுவாங்க. அதோட பேரண்ட்ஸுக்கு காது அமைப்பு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நாய்களுக்கு இருக்கும். இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் வித்தியாசம் கிராஸ் அப்படி இப்படின்லாம் கண்டுபிடிச்சிடவே முடியாது. ராஜபாளையம் நாயினாலே அதோட நோஸ் பிங்க் கலரில் இருக்கும், அதோட பாதம் பிங்க் கலரில் இருக்கும், அதோட காது இன்சைட் பார்த்திங்கன்னா அதுவும் பிங்க் கலரில் இருக்கும். ப்ளஸ் அதோட உயரங்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், அதோட கண்களை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இதை பார்த்தாலே மேக்ஸிமம் ராஜபாளையம்னா கிராஸ் இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் தான் பேரண்ட்டை பார்த்து தானே நம்ம வாங்க போகிறோம், அப்புறம் எதுக்கு நம்ம கிராஸாக அப்படியான சந்தேகமே வேணாம். இப்போ நான்லாம் பார்த்தீங்க என்னோடய டாகை வந்து ஸ்ட்ரைட்டாக ராஜபாளையம்னே போய் அதோட பேரண்ட்டு அதோட மதரு அப்படின்னு போய் 2 டிஃப்ரெண்ட் கனலுக்கு போனேன். கிட்டத்தட்ட ஒரு 100 நாய்களுக்கு மேலே பார்த்தேன். அதில் பார்த்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி தான் நான் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் சந்தேகப்பட வேணாம், சிம்பிள் தான், டேக் இட் ஈஸி.